வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மாற்றம் வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் தொகைக்கும் திட்டங்களுக்கு செலவு செய்த நிதிக்கும் இடையே பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் வேதா என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். ஃபர்ஸ்ட் இதுல தவறு நடந்தோம்னா ஸ்கூல் பிள்ளைங்க விஷயத்துல பார்ப்போம். ஸ்கூலை எட்டி பார்க்கறதுக்கு 961 கோடி ரூபாய். நல்லா கேட்டுங்க, ஸ்கூலை எட்டி பார்க்கறதுக்கு. ஆனால் ஜியோ வெளியிட்டது வெறும் 61 கோடி ரூபாய்க்கு தான் ஜியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவே வந்து 900 கோடி கேப் காமிக்கிறதா இதே மிகப்பெரிய ஊழல் தான் ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன்ஸில். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு நாமே திட்டம் எல்லாத்துக்கும் தெரியும், நாகாக்கு நாமே திட்டம் ஊருக்கே தெரியாதுங்க. அதில் 360 கோடிக்கு பில் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி அடுத்த ஸ்டேஜ் வருவோம். நீங்கள் ஊருக்கே தெரியும் 1,62,000 கோடி டேங்க் அவுட் இபியில் போய் இபியில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப பெருமையாக காமிச்சிருக்காங்க. கணக்கு 1,62,000 கோடிக்கு வந்து நஷ்டேடு ஆயிருக்கு. அதெல்லாம் சுத்த போய் நஷ்டம் கிடையாது, லாபத்தில் இருக்கு. எப்படி சொல்றேன்னு கேட்டுக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சிஏஜி ரிப்போர்ட் பார்த்தோம்னா 2015 16 முன்னாடி 87,000 கோடிக்கு வந்து நஷ்டத்தில் இருந்துச்சு. அப்படி இருக்க காலகட்டத்தில் 12 மணி நேரம் கரண்ட் போச்சு. எவ்வளவு நேரம் போச்சு? 12 மணி நேரம் கரண்ட் போச்சு. இப்போ பார்த்தா இந்த 162க்கு 100% 24 hours கரண்ட் போகணும். ஆனால் ஃபுல்லாக தான் கரண்ட் வருது. ஆனால் கேட்டாக்க நஷ்டம். ஸோ இதுவே ஒரு ஸ்கேம் தான். ஸோ அடுத்த இதுக்கு ஸ்டேஜ் போவோம். நீங்கள் அடுத்த ஊழல் பார்த்தோம்னா மகளிர் இலவச பேருந்து, அதில் பார்த்தா அது அப்ராக்சிமேட் 3,000 தான். ஆனால் 2,932 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. அது எப்படின்னா அதுவும் ஃப்ரீ ஸ்கேம் தான். ஃப்ரீ பஸ் சர்வீஸில் வந்து ரேஷியோ ஏற்றி விட்டு காமிச்சு 10 வருஷம் ரேஷியோ போயிட்டு 10 மாதத்தில் காமிச்சிருக்காங்க. அது வந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் கோர்ட்டில், இதுதான் இந்த ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த டாபிக் பார்ப்போம்னா, இப்போ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நம்ம வேற இது எடுத்தோம்னா நீங்கள் மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50,000 கோடி ஊழல். நீங்கள் அடுத்த இந்த இதுக்கு வாங்க. நீங்கள் இது வந்து டோட்டலாக வந்து ஒயிட் ஸ்கேம் தான், எதுலையுமே தப்பிக்க முடியாது. அடுத்த நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பேரிடர் வருது, இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றங்கள், அதில் பார்த்தோம்னா 620 கோடிக்கு எவ்வளோ 620 CRக்கு ஊழல் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா படிப்படியாக 7,18,000 கோடிக்கு வந்து எல்லா துறையிலையும் வந்து ஊழல் நடந்திருக்கு. அது நாங்கள் கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ லைவ்ல இருக்கு. ஸோ நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் தீர்ப்பு வர்றதுக்கு. இந்த அப்படி சொல்றீங்க, அப்படிப்பட்ட அந்த பள்ளியில போய் ஆய்வு பண்ணது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எப்படி? அது பட்ஜெட்லேயே இருக்கு, டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட்லேயே இருக்கு டோட்டலாக. அதுதான் நான் சொல்லியிருக்கேன் ஒயிட் ஸ்கேம். திஸ் இஸ் அ ஒயிட் ஸ்கேம். ஏன்னா நீங்கள் 961 கோடி ரூபாய்க்கு வெளிப்படையாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு வர்றீங்க. அதே வந்து பில்லிங்கில் வந்து பட்ஜெட் பப்ளிகேஷனில் பண்ணியிருக்கீங்க, ஜியோவில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, டிஸ்பர்ஸ்மெண்ட்ல வந்து கிளியரா வந்து பில்லிங் இருக்கு. அந்த பில்லிங் நாங்கள் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் கோர்ட். அது எப்படி அந்த 961 கோடி ஒயிட் ஸ்கேம்ல பண்ணியிருக்காங்க, அது எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா IAS ஆஃபீஸர் எல்லாம் நெஞ்செழுத்தம் எல்லாத்துக்கும் நம்மளை யார் பிடிக்க போறான்னு சொல்லிட்டு இத்தனை கணக்கு இருக்கா இல்லையா? இது யார் கண்டுபிடிப்பா? கண்டுபிடிச்சாலும் கூட கமிட்டி ஒரு 100 வருஷத்துக்கு ஓடுமா? எப்படி இந்த ராமர் கோயிலுக்கு 175 வருஷத்துக்கு மேலே கேஸ் ஓடிச்சு. ஸோ இதே நம்ம 100 வருஷம் ஓட்டி இப்போ திருப்பரங்குன்ற மலையை எடுத்துக்க 106 வருஷம் கேஸ் ஓடுது. ஸோ எங்கள் கேஸையும் 100 வருஷம் மேலே இழுத்துக்கலாம்னு சொல்லி அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தான் இந்த திமிர் எல்லாத்துக்கும், அதிகார வர்க்கத்தில் உள்ள திமிர் எல்லாத்துக்கும். 7,18,000 கோடி ஊழலுக்காக நீதிமன்றத்தை அணுகிருக்கீங்க. இந்த பள்ளி கல்வியில் எப்படி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றீங்க? சிம்பிள் வேர்டில் புரிய வச்சுறேன். இப்போ 961 கோடி பார்த்தோம்னா ஒரு 40,000 ஸ்கூலில் டிவைட் பண்ணி 2.5 லட்ச ரூபா வரும். ஒவ்வொரு ஸ்கூலுக்கு 2.5 லட்ச ரூபா ஒரு கல்யாண செலவு. இலவசமாக கல்யாணம் பண்ணி விட்டுறான் ஏழைங்களுக்கு. அதில் என்ன காமிச்சுங்க தெரியுமா? போண்டா, பஜ்ஜி, சமோசா, டீக்கு. அது மட்டும் இல்லை, இதோட கேடுகட்டது என்ன பண்ணியிருக்காங்கன்னா SMS. BSNL SMS அனுப்பிச்சோம்னா BSNL ஃபோனில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 15,000 ஒவ்வொரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பில்லிங். 15,000 நீங்கள் நம்புறீங்களா? இன்னைக்கு காலகட்டத்தில் SMSங்கிறது ஃப்ரீ. அந்த SMSக்கு பில்லிங் போட்டு அது வந்து ஒவ்வொரு இதுலேயும் 15 லட்சம்
மேலே அடிச்சிருக்காங்க டோட்டல் இயர்லி. ஸோ சின்ன சின்ன ஊழல் பார்த்தாலும் கூட சிறுக 961 கோடி ரூபாய் இந்த பில்லிங் வந்து டோட்டலாக கவுண்ட் டேக் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் 18 months, நாட் ஃபுல் இயர். நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஃபுல் வருஷம் கிடையாது. 21லேருந்து 23 வரைக்கும் தான் இந்த பில்லிங். இது 23க்கு மேலே பார்த்தோம்னா இது கண்டிப்பாக ஓப்பனாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக 5000 கோடி தாண்டுவது. இவ்வளோ பெரிய ஊழல் நடந்ததுக்கு அப்புறமும் இதை வந்து நீதிமன்றத்தில் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் நீங்கள் அவங்க சமர்ப்பிக்கிறீங்க, அவங்க நீதிமன்றத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க சார்? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யார் நம்பல இந்த கேஸை. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டைரக்டாக போய்ட்டு மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸை போய் அணுகணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆத்தென்டிக் வேணும், உங்க கேஸ் வந்து எவ்வளோ தூரம் உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லி. அப்போ 1,62,000 கோடிக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் 23ல, ஜூன் 23. ஆனால் அதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் பீரியட் இருக்கல, அது ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. 25 ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சு 23 ஜூன் வரைக்கும் ஓகே பண்ணி என்ஓசி கொடுத்துட்டாங்க. ஆமாம் இந்த ஊழல் நடந்தது உண்மை, ஸோ நீங்கள் வந்து கோர்ட்டை அணுகலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுலேயே ஒரு தப்பு நடந்திருக்கு. அதில் பெரிய தப்பு என்னன்னா SFIO போயிட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கடைசி பார்த்தா சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் வந்து எந்த கவர்மெண்ட்டும் விசாரிக்காது. ஒன்லி கார்பரேட் கம்பெனியில் இருக்கும் 50,000 கோடி 1,00,000 கோடி உள்ள தான் விசாரிக்கும். கவர்மெண்ட் என்றைக்கும் விசாரிக்க ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோர்ட்டுக்கு வரோம். ஸோ அதை நம்ம கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். ஸோ ப்ரேவேரை வச்சுருக்கேன், இது ரிகவரி பண்ணணும். யாருமே ஜெயில் போகக்கூடாது, தெளிவாக சொல்லிடுறேன். இதில் யாருமே ஜெயில் போகக்கூடாது. இது கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ராப்பர்ட்டியை ரிகவரி பண்ணணும். இவங்க ப்ராப்பர்ட்டிஸ் அது IAS ஆஃபீஸர் இன்க்ளூடிங் இருக்காங்க, இதில் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடிங். ஸோ யாரையும் விட்டு வைக்கக்கூடாது. வருஷத்துக்கு எப்பயுமே இவங்க லா என்ன பேசுறது, CAG எவ்ரி 30 days மாதம் கணக்கு ஒப்படைக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் கணக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 6 வருஷத்துக்கு 2 தடவை, எவ்ரி 3 years ஒரு தடவை, 30 days இல்லை, எவ்ரி 3 years ஒரு தடவை தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி எடுக்காங்க. அதுவும் சாம்பிள் டெஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல 5 கோடி உள்ளல், 10 கோடி உள்ளல், 2 கோடி, 60 லட்சம், 30 கோடி, இப்படி தான் சிம்பிள். நாங்கள் அப்படி பண்ணல. நாங்கள் வந்து டெப்த்தாக படிக்கும்போது பார்த்தா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பேரலாக இவங்களை செக் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது 7,18,000 கோடி. இது மினிமம் பட்ஜெட். இது நான் சொல்ல மினிமம், நாட் மேக்ஸிமம். திஸ் இஸ் மினிமம் ஊழல் ஸ்கேம். நாங்கள் ப்ரூஃபோட பண்ணியிருக்கோம் பில்லிங்கோட. இதில் எந்த ஒரு விஷயம் கற்பனை கிடையாது. இப்போ 7,18,000 கோடியில் கண்டிப்பாக சொல்கிறேன் 2 லட்சம் கோடி IAS ஆஃபீஸர் வீட்டிலே இருக்கும். எல்லா IAS ஆஃபீஸர் வீட்டில் இருக்கும். ஸோ அதை நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே EDயில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களே வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் தூக்கணும்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ 7,18,000 கோடிங்கிறது ஒரு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டுடைய பெரிய துண்டான விஷயம். ஆமாங்க, 10 லட்சம் கோடி வந்து கடன் வந்துருச்சு. அப்போ 7,18,000 கோடி இவங்க பாக்கெட்டில் போயிருக்குன்னா அப்போ மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வரைக்கும் இவங்க யாருக்கும் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல. உங்களுக்கே தெரியும். நீங்கள் எத்தனை வாத்தியார் வேலையாக இருக்கட்டும், இல்லை குப்பை அள்ளுறவங்க அவங்க பாவம் இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், நீங்கள் செவிலியர் எடுத்துக்குங்க, எல்லாமே யாருக்கும் சம்பளம் போய் சேரல. ஆனால் இவங்களுக்கு எல்லா கிம்பலம் இவ்வளோ ஒயிட்டில் போய் அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்காங்க. அந்த திமிரு தான் எல்லாத்துக்கும் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் இருக்காங்க. மீண்டும் ஆட்சிக்கு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் கேஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். தோத்துட்டேன்னா அது நமக்கு சிக்கலாகும். இது சர்க்காரியா மாதிரி கிடையாது. சர்க்காரியால் அந்த காலத்து கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ அந்த சயின்டிஃபிக் கொள்ள நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் முடியாது. இன்றைக்கி ஒரு ஹேக்கர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெளிப்படையாக கொள்ள நான் அப்படி தான் அடிப்பேன்ப்பா, உன்னால் என்ன பண்ண முடியும் கேட்குது கவர்மெண்ட் எனக்கு 7,18,000 கோடி அடிக்கிறேன்ப்பா, உன்னால் என்ன பண்ண முடியும் கேட்குறாங்க நம்மள்கிட்ட. நீ என்ன பண்ணிக்க, நீ இதெல்லாம் போட கமிட்டி தானே ஃபார்ம் பண்ணி 100 வருஷம் ஓடட்டும். அந்த திமிரு, அந்த ஆணவம், அந்த கர்வம் எல்லாத்துக்கும் இருக்கு. எங்க அடுத்த 10 வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் போடலாம். இல்லை 7,18,000 கோடி அவ்வளோ பெரிய அமௌண்ட். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள பட்ஜெட் இது. அது வந்து ஒன்னா சாப்பிட்டாங்க. அதில் 1ஆம் நம்பர் திருட்டு கும்பல் வந்து திமுக, 2வது வந்து IAS ஆஃபீஸர் லைவ்ல இருக்குது. அது பேரே நான் சொல்லிடுறேன். எல்லா IAS ஆஃபீஸர் தூக்கி உள்ள வைக்கணும். உள்ளனா எப்படி ஜாப்ல அவங்க உள்ள, நான் சொல்ற அர்த்தம் திருப்பி சொல்ல, ஜெயில் போகக்கூடாது. ஜெயில் போனால் ஜாமீன்ல வந்துருவாங்க. 2G மாதிரி உப்புக்கு சப்புக்கெல்லாம் போயிடும். நான் டஃப் கொடுக்கறது என்ன தெரியுமா, ரிகவரி த லாஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இவங்களுக்கு வழி இருக்கும். அடுத்தவன் எவனும் தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா யாருக்கும் பயம் இல்லை. என்ன பண்ணிடுவான், நான் உள்ள போறேன்னா 6 மாசம் உள்ள போயிடுவான், வெளியில வந்துருவாங்க ஜாமீன். இந்த டிரான்சிஸ்டர் சொல்றீங்க சார், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை. ஆமா, அதுல என்ன சார் தப்பு நடந்துருக்கு? அவன் உண்மையில வந்து அவர் ரிப்போர்ட்டை காலையில காட்டிருக்காப்ல செந்தில் பாலாஜி மினிஸ்டர் இருக்க. அது காட்டினது கரெக்ட் தாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன பிசர், எங்க அப்பன் குருதுக்குள்ளன்னு சொல்லி ஒரே ஒரு பொய் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. சிம்பிளா சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி 87,000 கோடி வந்து நஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா இருட்டில் இருந்துச்சு, இருள்ல. அதாவது 12 ஹவர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கரண்ட் போச்சு. அப்ப டேங்க் அவுட்ல 85,000 கோடி வரைக்கும் நஷ்டத்துல இருக்கும்போது ஏத்துக்கிட்டீங்க. அப்போ 12 ஹவர்ஸ் கால்குலேஷன் சிம்பிளா வச்சுக்கணும். அப்போ 162 ஆயிடுச்சு. ஏன் 24 ஹவர்ஸ்? அப்போ யார்கிட்ட போய் நீங்க வந்து பிச்சை எடுக்கிறீங்க கேட்டாக்கா, தமிழ்நாடு முன்னேறி மாநிலம் இருக்கு எல்லாத்துலயும். நாங்க யார்கிட்ட பிச்சை எடுக்கல. கடன்ல GDPல நம்பர் 2ல இருக்கு. ஆனால் நாங்க பிச்சை எடுக்கல. கடன்ல வந்து நம்பர் 1ல போகுது. ஆனா பிச்சை எடுக்கல. ஆனா டேங்க் அவுட்கள் மட்டும் தெளிவா வந்து எங்க அப்பன் குருதுக்குள்ளன்னு சொல்லி 162 காமிச்சா நாங்க நம்புவோமா? 162 அப்போ 24 ஹவர்ஸ் கரண்ட் கட் பண்ணு.
சிம்பிள் கான்செப்ட். 24 மணி நேரம் இப்போ கரண்ட் கட் ஆகணும், ஏன் கட் ஆகலை? இது செந்தில் பாலாஜி சொல்லணும். அப்புறம் அவர் சொல்லிடுவார், அனில் இப்போ வந்து விரதத்தில் இருக்குன்னு சொல்லிடுவார். இப்போ